சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை. தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் மது போதை இளைஞரை தாக்குவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பான விளக்க காட்சி. தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த காவல்துறையினர் இளைஞர் ஒருவரை சரமாரியாக தாக்குவது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து தென்காசி போலீசார் இரவு ரோந்து பணியில் இருந்த காவலர்களிடம் நடந்த சம்பவம் பற்றி விசாரணை செய்கையில், காவலர்கள் தாக்கிய நபர் தென்காசி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த அபி என்பதும், இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் நேற்று மாலை போலீசார் வழக்கமான வாகன தணிக்கை சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அளவுக்கு அதிகமான மது போதையில் வாகனத்தை இயக்கி வந்த அபியை வழிமறித்து போலீசார் சோதனை செய்துள்ளனர். அப்போது அவர் அளவுக்கு அதிகமான மது போதையில் இருந்த காரணத்தினால் அவர் மது போதையில் வாகனம் இயக்கிய குற்றத்திற்காக அபராதம் விதித்ததோடு மட்டுமல்லாமல் அவரது வாகனத்தை பறிமுதல் செய்து சார்பு ஆய்வாளர் கருப்புசாமி என்பவர் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் போலீசார் தனது வாகனத்தை பறிமுதல் செய்துவிட்டார்கள் என்ற கோபத்தில் இருந்த மதுபோதை இளைஞர் அபி இரவு ரோந்து பணியில் தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் பணியில் நின்று கொண்டிருந்த காவலர்களை தரக்குறைவாக பேசி தாக்க முயன்றதாக தெரிய வந்துள்ளது. இதனால் ஆவேசமடைந்த காவலர்கள் அபியை தாக்கியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மது போதையில் சென்ற இளைஞரின் வாகனத்தை பறிமுதல் செய்த காவலர்களை தரக்குறைவாக பேசியதால் இளைஞர் ஒருவர் போலீசாரால் தாக்கப்படும் சம்பவம் குறித்ததான வீடியோ தற்போது வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இது தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகள் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தலைமை செய்தியாளர் திருமுருகன்.